இவருக்கும் வணக்கம். கடகராசினியர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜனவரி மாதம் 9ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்பட இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமையிருக்கும் சாதகங்கள் என்ன, பாதகங்கள் என்ன, கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த அடுத்த 7 நாட்கள் மற்ற கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் என்ன என்று பார்க்கும்போது, மேஷத்தில் குரு பகவானும், கன்னியில் கேதுவும், விருச்சகத்தில் சுக்கிரனும், தனுசு ராசியில் சூரியன், புதன், செவ்வாய் ஆகிய 3 கிரகங்கள் இணைந்து சஞ்சரிக்கிறாங்க. கும்பத்தில் சனி பகவானும், மீனத்தில் ராகுவும் சஞ்சரிக்கிறாங்க. இந்த கிரகங்களுடைய சஞ்சார நிலைகளின் காரணமாக கடகராசினியர்களான உங்களுடைய வாழ்வில் வெளியில் சொல்ல முடியாத அவமானங்களை அனுபவித்து வந்த உங்களுக்கு விபரீத ராஜயோகம் ஏற்படக்கூடிய ஒரு தருணமாக தான் இந்த அடுத்த 7 நாட்கள் அமைஞ்சிருக்குதுங்க. அந்த வகையில் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவு தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அந்த வகையில கடகராசி சேர்ந்த புனர்பூசம் 4ஆம் பாதம் முதல் பூசம் ஆயில்யம் வரை உள்ள நட்சத்திரக்காரர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் 9ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 15 நாட்கள் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, செவ்வாய் 6இல் இருப்பதும் தன்னக்காரகரான சூரியன் 6இல் இருப்பதும் சில நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்பதை கிரகநிலைகள் சுட்டி காட்டுதுங்க. குறிப்பாக அரசாங்க அலுவல்கள்ல நல்ல ஒரு வெற்றி கிடைக்க இருக்குது. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கடகராசினியர்களுக்கு தைரியமும் தன்னம்பிக்கையும் அதிகரிக்குங்க. தடைகளை வென்று முன்னேறுவதில் ஆர்வம் பிறக்க இருக்குது. இதற்கு தோதாக உங்களுடைய ராசிக்கு 3-12க்கு உரிய புதன் சூரியனோடு இணைந்து யோகத்தை தரும் நிலையில இருக்கிறாரு. இதனால் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் கடகராசினியர்கள் என்ன மாதிரியான முயற்சிகளை நீங்கள் மேற்கொண்டாலும் தொட்டது துலங்கும் என்ற வகையில எல்லா முயற்சிகள்லையுமே வெற்றி கிடைக்க இருக்குதுங்க. குறிப்பா கடகராசினியர்கள் வீடு இடம் வாங்கும் யோகம் உண்டு என்பதால அதற்கான முயற்சிகளை இந்த வாரத்தில் மேற்கொள்ளும் போது நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. சந்திரனுடைய நிலை உங்களுக்கு பெரும் அளவு சாதகமாக இருக்கிறது என்பதால உங்களுடைய முயற்சிகள் அனைத்திற்குமே வெற்றி கிடைக்க இருக்குதுங்க. என்னதான் தடங்கல்கள் தாமதங்கள் ஏற்பட்டாலும் அந்த தடங்கல்கள் தாமதங்கள் அனைத்துமே தகர்த்தெறிந்து உங்களுடைய முயற்சியை நீங்கள் முன்னின்று வெற்றி காணக்கூடிய ஒரு தருணமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. அது மட்டும் இல்லாம கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் மேசராசியில் சஞ்சரிக்கும் குருவினுடைய சஞ்சாரத்தின் காரணமாக மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, தற்போது மேசராசியில் குரு பகவான் சஞ்சரிக்கிறாருங்க. வக்ர நிவர்த்தியாகி 10ஆம் இடத்தில் சஞ்சரிக்கும் குருவால் பலவித மாற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படுங்க. குறிப்பாக 10இல் குரு வந்தால் பதவியில் மாற்றங்கள் உண்டு என்பது பழமொழி. தசாபுக்தி பலம் பெற்றிருக்கும் பட்சத்துல நல்ல மாற்றங்கள் வரலாங்க. இல்லையில் இதயத்திற்கு இனிமை தராத விதத்தில் மாற்றங்கள் வந்து சேருங்க. எனவே இது போன்ற நேரங்களில் வியாழக்கிழமை தோறும் விரதம் இருந்து குரு பகவானை வழிபடுவது நல்லது. குரு உங்களுடைய ராசிக்கு 6 மற்றும் 9 ஆகிய இடங்களுக்கு அதிபதி ஆவாருங்க. எனவே உத்தியோகத்தில் ஒரு சிலருக்கு பதவி உயர்வு கிடைக்கலாம். ஒரு சிலருக்கு வெளிநாட்டில் உள்ள நல்ல நிறுவனத்தில் பணிபுரிய எடுத்த முயற்சிகள்ல வெற்றி கிடைக்குங்க. குறிப்பா கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் குரு பகவானுடைய இந்த மேசராசி சஞ்சாரத்தின் காரணமாக உத்தியோக ரீதியான பல முன்னேற்றங்கள் இந்த வாரத்தில் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது. அது மட்டும் இல்லாம கடகராசி சேர்ந்த உத்தியோகஸ்தர்களுக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜனவரி மாதம் 9ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 15 நாட்கள் அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உத்தியோகத்துறை சனி பகவானுடைய கட்டுப்பாட்டில் இருக்குதுங்க. தற்போது அவர் அஷ்டம ராசியான கும்பராசியை நெருங்கி வருவதால வேலை சுமையும் பொறுப்புகளும் அலுவலக கடமைகளும் சற்று அதிகமாக தாங்க இருக்கும். வெளியூர் பயணங்களும் அதிகமாக இருக்குங்க. உயரதிகாரிகளுடைய கண்டிப்பு பணிகள்ல வெறுப்பை ஏற்படுத்துங்க. எதிர்காலத்தை பற்றிய அச்சம் மேலிடுவதற்கான வாய்ப்புகள் அதிகம் இருக்குது. சக ஊழியர்களுடன் பழகும் போது முன்கோபம் வேண்டாங்க. வெளியூர் பயணங்களின் போது அலுவலக ஆவணங்களையும் பொருட்களையும் பாதுகாப்பாக வைத்துக் கொள்ளுங்க. ஏன்னா களவு போக சாத்தியக்கூறுகள் இருக்கு என்பதை கிரக நிலைகள் உங்களுக்கு முன்கூட்டியே சுட்டி காட்டுது. பேச்சிலும் செயலிலும் நிதானம் பொறுமை மிக மிக அவசியங்க. இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் கடகராசினியர்களுக்கு இந்த ஜனவரி மாதம் 9ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் உத்தியோக ரீதியாக ஒரு சில முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்குது. ஆனா அதற்கு உங்களுக்கு மிக மிக அவசியமானது பொறுமையும் நிதானமுங்க. அதே மாதிரி உங்களுக்கு காரணமே இல்லாமல் இவ்வளவு நாட்களாக மறுக்கப்பட்டு வந்த பதவி உயர்வு, ஊதிய உயர்வு, உத்தியோகத்தில் கிடைக்க வேண்டிய சலுகைகள் ஆகியவற்றை தற்போது நீங்க எதிர்பார்க்கலாங்க. கடகராசியை சேர்ந்த தொழில் மற்றும் வியாபாரம் செய்பவர்களுக்கு நிகழ்ந்து கொண்டு
கொண்டிருக்கும் ஜனவரி மாதம் 9ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது பெரும்பான்மையான கிரகங்கள் உங்களுக்கு உதவிகரமாக சஞ்சரிக்குதுங்க. இந்த வாரத்தில் இவ்வளவு நாட்களாக வியாபாரத்தில் ஏற்பட்டு வந்த போட்டிகள் குறைய ஆரம்பிக்குங்க. உங்களுடைய சரக்குகளுக்கு எதிர்பார்க்கும் அளவிற்கு லாபம் கிடைக்குங்க. வியாபார அபிவிருத்தி சம்பந்தமாக சிலர் வெளிநாடு சென்று வரக்கூடிய வாய்ப்புகளும் ஏற்பட இருக்குதுங்க. தொழிற்சாலையை விரிவுபடுத்த கிரக நிலைகள் ஆதரவாக இருக்கும் பட்சத்தில் அதற்கான முயற்சிகளை நீங்க தாராளமாக மேற்கொள்ளலாங்க. ஏற்றுமதி வர்க்கத்தில் ஈடுபட்டுள்ள கடகராசினருக்கு அமோக லாபமே பெற்று தரக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குது. குறிப்பா ஏற்றுமதி இறக்குமதி துறையினருக்கு லாபகரமான ஒரு வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குது என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்து காட்டுதுங்க. அதே மாதிரி கடகராசி சேர்ந்த கலைத்துறையினருக்கு நிகழ்ந்து கொண்டிருக்கும் ஜனவரி மாதம் 9ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை உள்ள அடுத்த 7 நாட்கள் மேலும் என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் உங்களுடைய வாழ்வில் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது உங்களுடைய திட்டங்கள் அனைத்தும் நிறைவேற இருக்குதுங்க. நிதி நிறுவனங்களுடைய ஆதரவு கிடைக்க இருக்குது. சினிமா துறையினருக்கு புதிய வாய்ப்புகள் உங்களை தேடி வரக்கூடிய ஒரு வாரமா இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. இயக்குநர்கள், புகைப்பட நிபுணர்கள், நடிகர்கள், நடிகைகள், ஆன்மீக உபன்யாச பெரியோர்கள், கர்நாடக இசைக்கலைஞர்கள், நஷ்டத்தில் நலிவடைந்துள்ள திரைப்பட அங்கங்களுக்கு புத்துயிர் அளிக்கக்கூடிய ஒரு வாரமா தான் இந்த வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. உங்களுடைய முயற்சிகள் அனைத்திற்குமே வெற்றி கிடைக்க இருக்குது. கடகராசியை சேர்ந்த அரசியல் துறையினரை பொறுத்த வரைக்கும் அனுகூலம் மிகுந்த ஒரு வாரமா தான் வாரம் அமைஞ்சிருக்குதுங்க. வரவிருக்கும் தேர்தலில் போட்டியிட்டால் வெற்றி எளிதில் உங்களுக்கு கிடைக்குங்க. மக்களிடையே ஆதரவும் பெருக இருக்குது. கட்சி தொண்டர்களிடையே செல்வாக்கு அதிகரிக்குங்க. சுக்கிரன், ராகு மற்றும் செவ்வாயினுடைய சஞ்சார நிலைகள் மறைமுக வருமானத்தை உறுதி செய்துங்க. ஒரு சிலர் வேறு கட்சிக்கு மாறுவது எண்ணற்ற முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்க இருக்குது. அதே மாதிரி கடகராசி சேர்ந்த மாணவ மாணவியரை பொறுத்த வரைக்கும் கல்வியில் நல்ல ஒரு முன்னேற்றம் ஏற்பட இருக்குதுங்க. அதன் பிறகு படிப்படியாக பாடங்கள்ல மனம் நல்ல முறையாக ஈடுபட இருக்கு. மனதில் தெளிவு பிறக்குங்க. கேள்விகளை சரியாக புரிந்து கொண்டு மிகச்சரியான பதிலளிக்கும் திறனை புதன் உங்களுக்கு அளித்தருள இருக்கிறாரு. விவேகம், புத்தி சாதுரியம், நினைவாற்றல், மனத்தெளிவு ஆகியவற்றை அளிக்கக்கூடிய ஒரு வாரமா தான் இந்த வாரம் உங்களுக்கு அமைஞ்சிருக்குதுங்க. கடகராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த வாரத்தில் மேலும் என்ன மாதிரியான விஷயங்கள்ல நீங்கள் கவனமாக இருக்க வேண்டும் என்று பார்க்கும்போது பொதுவாக மற்ற கிரகநிலைகளை பார்க்கின்ற பொழுது பொது வாழ்வில் உள்ளவர்கள் தேவையற்ற வதந்திகளுக்கு ஆட்பட்டு பழியை ஏற்க வேண்டிய ஒரு சூழ்நிலை இருக்குதுங்க. அதிகாரிகளால் பிரச்சனைகள் வரலாங்க. உங்களுடைய ஆசைகள் அவ்வளவு எளிதாக நிறைவேறுவது என்பது சற்று கடினம் தாங்க. குடும்பத்தில் சில பிரச்சனைகள் தலை தூக்குங்க. அஷ்டமச்சனி என்பதால் இனி எப்போதும் அதிக கவனத்துடன் இருப்பது நல்லது. எந்த விஷயத்திலும் அலட்சியம் வேண்டாங்க. ஆரோக்கியத்தில் கவனம் அதிகம் வேண்டுங்க. ஒரு சிறு உடல் உபாதை என்றாலும் கூட உடனே மருத்துவரிடம் அணுகி அதற்கான சிகிச்சை எடுத்துக்கொள்வது மிக மிக நல்லது. தேவையில்லாத மத பிரதிவாதங்களில் ஈடுபடாமல் நீங்கள் உண்டு உங்களுடைய வேலை உண்டு என்று இருப்பது மிக மிக அவசியங்க. கடகராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது உங்களுக்கு பிடித்த இஷ்ட தெய்வ கோவில்களுக்கு தீபம் ஏற்றி வைத்து வழிபடுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும் என்பதை கிரகங்களுடைய சஞ்சார நிலைகள் தெளிவாகவும் உறுதியாகவும் எடுத்துக்காட்டுது.